இப்போ கொஞ்ச நேரம் ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம கேட்க போகிறோம். நம்ம வேதத்தை திறந்து நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம், சங்கீதம் 14 வசனத்தை நம்ம வாசிக்க கேட்கலாம். சங்கீதம் 14 என் கண்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரீதியாயிருப்பதாக. ஹல்லேலூயா. என் கண்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரியமாயிருப்பதாக. ஹல்லேலூயா. ஒரு நிமிஷம் கண்களை மூடி ஜெபிக்கலாமா? ஸ்தோத்திர ஆண்டவரே, இந்த நேரத்திலும் அப்பா, இந்த மாலை நேரத்தில் ஆண்டவரே, பொழுது சாய்ந்து ஆண்டவரே, இந்த இரவு நெருங்கி கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் அப்பா உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். இந்த நேரத்தில் ஆண்டவரே எங்களோடு பேசுவீராக. ஹல்லேலூயா. பேசுகிறது நான் அல்ல ஆண்டவரே, என் மூலமாக ஆவியானவர் இடைப்படுவீராக. ஆண்டவரே, வீடுகளில் ஆண்டவரே இருந்து பார்க்கிறவர்கள், டிராவல்ல இருந்து பார்க்கிறவர்கள், ஆண்டவரே கஷ்டமான சூழ்நிலைகளை, இக்கட்டான நேரத்தில் ஆண்டவரே இந்த யூடியூபை திறந்து உட்கார்ந்து கொண்டு இருக்கிறவர்களோடு நீர் பேசுவீராக. நீர் பேசும் தேவன், எங்களோடு இடைப்படுவீராக. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. இந்த சங்கீதத்தை நம்ம அடிக்கடி நம்ம வாசித்திருக்கிறோம். சங்கீதம் 14 இப்படியாக சொல்லுகிறது, என் கண்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரியமாயிருப்பதாக. ஹல்லேலூயா. என் வாயின் வார்த்தைகள், நம்ம பேசுகிற வார்த்தைகள் ஒரு பக்கம், இருதயத்தின் தியானம்னு சொல்லும் பொழுது நாம் பேசாத வார்த்தைகள் நம் வாயிலிருந்து புறப்படலை, ஆனால் அது நம்முடைய சிந்தையில் இன்னும் இருக்கு, நம்ம இருதயத்தில் இருக்கிற காரியங்கள். இவ்விரண்டும் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் பிரியமாக இருப்பதாக என்று சங்கீதக்காரர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. சாலமோனை குறித்து நம்ம வாசிக்கிறோம். 1 ராஜாக்கள் 3 நம்ம திருப்பிக் கொள்ளும் பொழுது 1 ராஜாக்கள் 3:10 நம்ம அதை வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 3:10 வசனம். சாலமோன் இந்த காரியத்தை கேட்டது ஆண்டவருடைய பார்வைக்கு உகந்த விண்ணப்பமாயிருந்தது. ஹல்லேலூயா. சாலமோன் கர்த்தரிடத்தில் கேட்ட ஒரு காரியம், அது ஆண்டவருடைய பார்வையில அது உகந்த விண்ணப்பமா இருந்தது. ஹல்லேலூயா. உகந்த விண்ணப்பம், உங்களுக்கு பிரியமான ஒரு காரியம் அப்படின்னு சொல்லும் பொழுது உகந்ததில்லாத ஒரு விண்ணப்பமும் இருக்கிறது, ஆண்டவர் வெறுக்கிற விண்ணப்பமும் இருக்கிறது. இங்க நம்ம பார்க்கிறோம், சாலமோன் கேட்டது ஆண்டவருடைய பார்வைக்கு அது உகந்ததாய் இருந்தது என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு நம்ம ஜெபிக்கிறோம், நம்ம கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிறோம், நம்ம கூட்டங்கள்ல நம்ம கலந்து கொள்ளுகிறோம், சபைகளுக்கு நம்ம செல்லுகிறோம், வருகிறோம். ஆனா நம்முடைய ஜெபங்களும் நம்முடைய வேண்டுதல்களும் நம்முடைய விண்ணப்பங்களும் ஆண்டவருடைய சமூகத்துல அது பிரீதியா இருக்கிறதா, பிரியமா இருக்கிறதா, அது உகந்ததா இருக்கிறதா? இன்றைக்கு இந்த உபவாச நாள்ல நம்ம ஆண்டவருக்கு ஏற்றபடி, ஆண்டவர் விரும்புகிறபடி, ஆண்டவர் பார்வையில ஒரு உகந்த ஒரு விண்ணப்பம் எது என்பதை கற்றுக்கொண்டு அதன்படி நம்ம ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. எது ஆண்டவருக்கு விருப்பமான விண்ணப்பம், எது ஆண்டவருக்கு விருப்பமான ஒரு ஜெபம், எது ஆண்டவருக்கு விருப்பமாய் இருக்கும், எந்த வேண்டுதல், எப்படிப்பட்ட வேண்டுதல் இன்றைக்கு ஆண்டவர் பிரியப்படுகிறார் என்பதை குறித்து நம்ம ஒரு 3 காரியங்களை நம்ம தியானிக்க போகிறோம். முதலாவது, ஆதியாகமம் 4 நம்ம திருப்பிக் கொள்ளலாம். ஆதியாகமம் 4 வசனம். ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார். ஆமென். ஆபேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார். ஹல்லேலூயா. ஆதியாகமம் 8 20-21 வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது ஆதியாகமம் 8:20 மற்றும் 21. அப்பொழுது நோவா கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டி சுத்தமான சகல மிருகங்களிலும் சுத்தமான சகல பறவைகளிலும் சிலவற்றை தெரிந்து கொண்டு அவைகளை பலிபீடத்தின் மேல் தகன பலிகளாக பலியிட்டான். சுகந்த வாசனையை கர்த்தர் முகந்தார். அப்பொழுது கர்த்தர், இனி நான் மனுஷன் நிமித்தம் பூமியை சபிப்பதில்லை,
மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகள் அவன் சிறுவயது தொடங்கி பொல்லாததா இருக்கிறது. நான் இப்பொழுது செய்தது போல இனி சகல ஜீவன்களையும் சங்கரிப்பதில்லை. ஆமென், ஹல்லேலூயா. இங்கே நம்ம பார்க்கிறோம், கர்த்தர் சுகந்த வாசனையை அவர் முகர்ந்தார் என்று பார்க்கிறோம். ஆபேலுடைய காரியத்தில் நம்ம பார்த்தோம், கர்த்தர் அவருடைய காணிக்கையை அங்கீகரித்தார் என்று பார்த்தோம். ஏன் தெரியுமா? அந்த பழைய ஏற்பாட்டு காலத்தில் ரத்தம் சிந்தும் பொழுது நோவாவை குறித்து கூட நம்ம பார்க்கிறோம், பறவைகளில் சிலவற்றை, மிருகங்களில் சிலவற்றை அவர் தெரிந்து கொண்டு அதை தகன பலியிடுகிறார். ரத்தம் சிந்தும் பொழுது அந்த பலியை ஆண்டவர் அங்கீகரித்தார் என்று நம்ம வாசிக்கிறோம். இன்றைக்கு ஆண்டவர் நம்ம இடத்துல இப்படிப்பட்ட பலிகளை அவர் விரும்புகிறதில்லை. 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்தில் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வசனம், பலிகளை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நினத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. சங்கீதம் 51 நம்ம பார்க்கிறோம், அந்த வசனத்தை நம்ம வாசிக்கலாமா? சங்கீதம் 51 16 மற்றும் 17 வசனங்களை நம்ம வாசிக்கலாம். 51 16 மற்றும் 17. பலியை நீர் விரும்புகிறதில்லை, பலியை நீர் விரும்புகிறதில்லை, விரும்பினால் செலுத்துவேன், விரும்பினால் செலுத்துவேன். தகன பலியும் உமக்கு பிரியமானதல்ல, தகன பலியும் உமக்கு பிரியமானதல்ல. தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். ஆமென். தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணீர். ஹல்லேலூயா. அந்த காலத்துல ஆண்டவர் எந்த பலியை அவர் அங்கீகரித்தார் என்று பார்க்கும் பொழுது, பறவைகளையும் மிருகங்களையும் தகன பலியிட்டதை அவர் அங்கீகரித்தார், அதுல பிரியப்பட்டார், அந்த 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 வாசனையை அவர் முகர்ந்தார் என்று நம்ம பார்க்கிறோம். ஆனா ஆண்டவர் இன்றைக்கு ஆண்டவர் உங்களோட பேசுகிறேன்னு தெரியுமா? அந்த தகன பலி எல்லாம் எனக்கு வேண்டாம், அந்த ஆட்டுக்கடாக்களின் நினமெல்லாம் எனக்கு வேண்டாம், பலியை நான் விரும்பல. தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவி. ஹல்லேலூயா. நம்முடைய இருதயத்தில் இருந்து நம்ம ஏற்கிற அந்த ஜெபங்கள், ஏறெடுக்கிற ஜெபங்கள், இருதயத்திலிருந்து நம்ம கூப்பிடுகிற அந்த சத்தம், இருதயத்திலிருந்து நம்ம சொல்லுகிற வார்த்தைகள், அதுதான் ஆண்டவருடைய சமூகத்துல அது ஒரு ஏற்புடைய ஒரு ஆராதனையாக, அதுதான் ஆண்டவர் அங்கீகரிக்கிற ஒரு பலியாக காணப்படுகிறது. பிரியமானவர்களே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம எவ்வளவு வேணா காணிக்கை கொடுக்கலாம், எவ்வளவு வேணா நல்லவர்கள் போல வேடமிடலாம், ஆனா உள்ளத்தை ஆண்டவர் நிறுத்து பார்க்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. இருதயத்தை அவர் நிறுத்து பார்க்கிறார். நம்முடைய இருதயங்களின் சகல யோசனைகளும் அவர் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. முன்பு நம்ம வாசித்த வசனங்கள் போல, வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானம். வாயின் வார்த்தைகள், நீங்க பேசும் பொழுது நீங்க என்ன பேசுறீங்க, நீ எப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசுறீங்க என்பது மனிதர்கள் அறிந்து கொள்ளலாம். ஆனா உள்ள இருதயத்துல நீங்க யோசித்து கொண்டு இருக்கிறது, இருதயத்துல சிந்தித்து கொண்டு இருக்கிறத மனிதர்களால புரிந்து கொள்ள முடியாது. ஆனா அந்த அன்ஸ்போக்கன் வேர்ட்ஸ், அந்த பேசப்படாத வார்த்தைகள், அந்த யோசனையில இருக்கிற காரியங்களை கூட ஆண்டவர் அதை அறிந்திருக்கிறார். இன்றைக்கு ஆண்டவர் ஏற்கும் பலிகள் என்ன தெரியுமா? இருதயத்துல நொறுங்குண்டவர்களா, இருதயத்துல உண்மையாய் அவரை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சமீபமாய் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு உண்மையாய் ஆண்டவர் சமூகத்துல, அன்னாளை குறித்து பாருங்க, அன்னாள் ஆண்டவர் சமூகத்துல போய் அவர் இருதயத்தை அவள் ஊற்றி விடுகிறாள், இருதயத்தை ஊற்றி விடுகிறாள் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு நம்முடைய இருதயத்திலிருந்து ஆண்டவரோடு நம்ம பேசுவது, இருதயத்திலிருந்து ஓசியால நம்ம வாசிக்கிறோம் இல்லையா? ஓசியா 14ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாமா? ஓசியா 14:2. அதுல நம்ம வாசிக்கிறோம், வார்த்தைகளை கொண்டு கர்த்தரிடத்தில் திரும்புங்கள், அவரை நோக்கி தேவரீர் எல்லா அக்கிரமத்தையும் நீக்கி எங்களை தயவாய் அங்கீகரித்தருளும், அப்பொழுது நாங்கள் எங்கள் உதடுகளின் காளைகளை செலுத்துவோம். ஹல்லேலூயா. அன்றைக்கு மந்தைகளை, மிருகங்களை தகன பலியிட்டாங்க. இன்றைக்கு ஆண்டவர் என்ன தகன பலிகள், என்ன பலிகளை விரும்புகிறார் தெரியுமா? உதடுகளின் காளைகளாகிய ஸ்தோத்திர பலிகள்,
பலிகள். ஹalleluya ஹalleluya. ஆண்டவர் சொல்லுகிறார் ஏசாயால, இந்த ஜனங்கள் தங்கள் நாவினால என்னிடத்தில் சேர்ந்து அவங்களுடைய உதடுகள்னால என்னை கனம் பண்றாங்க, ஆனா இருதயமோ தூரமா இருக்கிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நம்முடைய இருதயம் எப்படி இருக்கு? நாவினால் நம்ம ஸ்தோத்தரிக்கிறோமா? வாய் திறந்தா ஆண்டவருடைய பாடல் தான் வருது, ஆனா இருதயம் எப்படி இருக்கிறது? இருதயம் எப்படி இருக்கிறது? இன்றைக்கு நம்முடைய இருதயத்தை நம்ம சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு ஆண்டவர் ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவி. ஆண்டவர் விரும்புகிற பலி நம் உதடுகளிலிருந்து வருகிற ஹalleluya ஸ்தோத்திர பலிகள். ஹalleluya. ஒருவேளை நீங்க சொல்லலாம், எனக்கு பேசுறதற்கே எனக்கு சூழ்நிலைகள் சரியா இல்லை, ஸ்தோத்திர பலியிடுறதற்கு சூழ்நிலைகள் சரியா இல்லை. ஒருவேளை நீங்க சொல்லலாம், உங்க சூழ்நிலைகள்ல இருந்து நீங்க ஆண்டவரை நீங்கள் துதிக்கும் பொழுது ஹalleluya அதுல அவர் பிரியப்படுகிற தேவனா இருக்கிறார். ஹalleluya. இன்றைக்கு ஆண்டவர் விரும்புகிற, ஆண்டவர் பார்வையில ஒரு உகந்த விண்ணப்பம் என்ன தெரியுமா? நம்ம உள்ளத்திலிருந்து ஹalleluya நம்ம ஸ்தோத்திர பலிகளை செலுத்தும் பொழுது அதில் ஆண்டவர் பிரியப்படுகிற தேவனா இருக்கிறார். ஹalleluya. ஏதோ வாயில பாடும் பொழுது ஒரு பாட்டை நம்ம மனப்பாடமாய் பாடலாம், ஒருவேளை பல பாடல்களை நீங்க மனப்பாடமாய் பாடலாம், ஆனா இருதயம் ஆண்டவரோடு இல்லை என்றால் அந்த காணிக்கையை அவர் அங்கீகரிக்கிற தேவனா இருக்கவே மாட்டார். இன்றைக்கு ஆண்டவர் சமூகத்துல இந்த உபவாச நாள்ல ஆண்டவரிடத்திற்கு நம்ம திரும்புவோமா? நம்முடைய இருதயங்களை, நம்முடைய சிந்தைகளை ஒருமுகப்படுத்தி, ஆண்டவரே நான் உமக்கு உகந்த ஒரு காணிக்கையை என் நாவினால் நான் செலுத்த போகிறேன். கொஞ்ச நேரம் நம்ம ஸ்தோத்தரிக்க போகிறோம். நம்ம உதடுகளின் காலைகளை நம்ம செலுத்த போகிறோம். எப்படி தெரியுமா? இருதயத்திலிருந்து உண்மையாய் எவ்வளோ நன்மைகளை செய்திருக்கிறார் தெரியுமா? ஒருவேளை இன்றைக்கு அந்த நன்மை எனக்கு அது இல்லையே இது இல்லையே நீங்க ஒருவேளை 1-2 காரியங்களுக்காக நீங்க யோசித்து கொண்டு இருக்கலாம். ஆனா எண்ணற்ற காரியங்கள், எண்ணற்ற அற்புதங்கள், எண்ணற்ற நன்மைகள், சில நேரத்துல கேளாத ஆசீர்வாதங்கள். அன்றைக்கு சாலமோனுக்கு அவர் கேளாத ஆசீர்வாதங்களை ஹalleluya செல்வத்தையும் நீடித்த ஆயுளையும் கொடுத்தாரே. ஹalleluya. அது போல எவ்வளோ கேளாத ஆசீர்வாதங்கள், எவ்வளோ நம்ம ஜெபித்திராத காரியங்களை நம்ம வாழ்க்கையில செய்திருக்கிறார். ஆனா இருதயமோ தூரமா இருக்கிறதா? இருதயம் தூரமா இருக்கிறதா? இன்றைக்கு ஆண்டவருக்கு உகந்த இருதயமாய் ஹalleluya ஆண்டவர் பிரியப்படுகிற இருதயமாய் நம்ம இருதயத்தை மாற்றிக்கொள்ளலாமா? ஒரு விசை இந்த உபவாச நாள்ல கண்களை மூடி ஆண்டவர் சமூகத்துல சொல்லுங்க, ஆண்டவரே உண்மையாய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எவ்வளோ நன்மைகளை செய்திருக்கிறீர். ஹalleluya. நீங்க கையில போன் வச்சு பார்க்கிறீங்கல்ல, எத்தனை பேருக்கு நல்ல போன் இல்ல, போன் இருந்தாலும் அதுல அந்த இன்டர்நெட் ஃபெசிலிட்டி இல்ல, இன்டர்நெட் ஃபெசிலிட்டி இருந்தாலும் அதை ரீசார்ஜ் பண்ணுவதற்கு பணம் இல்லாம எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. இன்றைக்கு நம்ம வீடுகள்ல உட்கார்ந்து கொண்டு செல்போன்களை வைத்து கொண்டு நம்ம எவ்வளோ சௌகரியமாய் நம்மை உட்கார வைத்திருக்கிறார். ஹalleluya. பெண்கள், நீங்க அது இல்ல இது இல்ல, அது சரியில்லை இது சரியில்லை, ஒருவேளை நீங்க குறை சொல்லி கொண்டு இருக்கிறீங்களா? இருதயத்துல முறுமுறுத்து கொண்டு இருக்கிறீங்களா? ஆண்டவர் ஜெபத்தை கேட்கல, ஆண்டவர் என்னதான் செய்யறாரோ இப்படி எல்லாம் சொல்லி கொண்டு இருக்கிறீங்களா? இருதயத்துல ஆண்டவர் விட்டு தூரமா இருக்கிறீங்களா? ஜெபிக்கிறேன், வேதம் வாசிக்கிறேன், ஆனா உங்கள் இருதயம் எப்படி இருக்கிறது? ஆண்டவர் சமூகத்துல உண்மையாய் அவரிடத்துல திரும்புவோம். ஆண்டவரை உமக்கு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரை இருதயத்திலிருந்து உண்மையாய் ஹalleluya நீர் பலிகளை விரும்புகிறதல்ல, எங்கள் இருதயங்களையே நீர் விரும்புகிறீரே. உண்மையுள்ள இருதயத்தை ஆண்டவரை கண்டு ஆண்டவரை அன்றைக்கு ஆபிரகாமை ஆசீர்வதித்தீரே. ஹalleluya. அதே போல எங்கள் இருதயங்கள் உம்முடைய பார்வையில அது உத்தமமாய் காணப்படுவதாக ஆண்டவரே எங்களை அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எவ்வளோ நன்மைகளை செய்திருக்கிறீர். நிறைய நேரம் அதற்கு நாங்கள் நன்றி சொல்ல தவறி இருக்கிறோம். சுகத்தை கொடுத்திருக்கிறீர், பாதுகாப்பை கொடுத்திருக்கிறார். ஹalleluya. வீட்டை கொடுத்திருக்கிறார். ஒருவேளை சொந்த வீடு இல்ல நீங்க முறுமுறுத்து கொண்டு இருக்கிறீங்க. இல்லையே, எத்தனையோ பேருக்கு வீடு இல்லாமல் இருக்கிறார்களே, ரோட்ல வசித்து கொண்டு இருக்கிறார்களே, குடிசையில கஷ்டத்துல வசித்து கொண்டு இருக்கிறாங்களே. ஆண்டவர் நமக்கோ கிருபையாய் வீட்டை கொடுத்திருக்கிறார், குடும்பத்தை கொடுத்திருக்கிறார், வேலையை கொடுத்திருக்கிறார். ஹalleluya. எத்தனை பேருக்கு வேலை இல்ல, மாசமான அவங்களுக்கு சம்பளம் வருகிறதா? அது
ஆண்டவருடைய கிருபை அல்லவா? ஹல்லேலூயா. ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, ஆண்டவரே இந்த உபவாச நாள்ல ஆண்டவரே நாங்கள் ஸ்தோத்திர பலி இடுகிறோம், ஸ்தோத்திர பலிகள் இடுகிறோம். ஸ்தோத்திரம் 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 சொல்லுங்க, உள்ளத்திலிருந்து சொல்லுங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்தி எங்களோடு சேர்ந்து ஒரு பாடல் நீங்க பாடும் பொழுது உள்ளத்திலிருந்து உங்கள் ஆவி உள்ளான மனிதனிலிருந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவீங்களா? ஹல்லேலூயா. நன்றி சொல்லுவேன், தினமும் சொல்லுவேன், நன்றி இயேசு ராஜா. நன்றி சொல்லுவேன், தினமும் சொல்லுவேன், நன்றி இயேசு ராஜா. அப்பா நன்றி, அன்பே நன்றி இயேசு. அப்பா நன்றி, அன்பே நன்றி. நன்றி சொல்லுவேன், தினமும் சொல்லுவேன், நன்றி இயேசு ராஜா. நன்றி சொல்லுவேன், தினமும் சொல்லுவேன், நன்றி இயேசு ராஜா. எல்ரோயி எல்ரோயி என்னையும் கண்டீரையா. எல்ரோயி எல்ரோயி என்னையும் கண்டீரையா. என்னையும் கண்டீரையா. எப்படி நான் நன்றி சொல்வேன்? என்னையும் கண்டீரையா. எப்படி நான் நன்றி சொல்வேன்? அப்பா அன்பே நன்றி இயேசு. அப்பா நன்றி, அன்பே நன்றி. நன்றி சொல்லுவேன், தினமும் சொல்லுவேன், நன்றி இயேசு ராஜா. நன்றி சொல்லுவேன், தினமும் சொல்லுவேன், நன்றி இயேசு ராஜா. யெகோவா ராஃபா இதுவரை சுகம் தந்தீரே. யெகோவா ராஃபா இதுவரை சுகம் தந்தீரே. இதுவரை சுகம் தந்தீரே. எப்படி நான் நன்றி சொல்வேன்? இதுவரை சுகம் தந்தீரே. எப்படி நான் நன்றி சொல்வேன்? அப்பா நன்றி, அன்பே நன்றி இயேசு. அப்பா நன்றி, அன்பே நன்றி. நன்றி சொல்லுவேன், தினமும் சொல்லுவேன், நன்றி இயேசு ராஜா. நன்றி சொல்லுவேன், தினமும் சொல்லுவேன், நன்றி இயேசு ராஜா. எப்பொழுதுமே நம்ம இடத்துல இல்லாத காரியங்களை பார்த்து கொண்டு இருக்கிற வரைக்கும் பாருங்களேன், அந்த இருதயத்திலிருந்து நன்றியும் வராது, ஜெபமும் வராது, ஸ்தோத்திரமும் வராது, சந்தோஷமே இருக்காது. ஆனால் யோசித்து பாருங்க, நம்ம இடத்துல இருக்கிற எத்தனையோ காரியங்கள் நிறைய பேர்கிட்ட இல்லை. நிறைய ஊனமுற்றோர்கள் இருக்கிறாங்க, பார்வை இல்லாதவங்க இருக்கிறாங்க, குடும்பங்கள் இல்லாதவங்க இருக்கிறாங்க. அவங்களாம் யோசித்து பாருங்களேன், நம்ம ஆண்டவர் எவ்வளோ ஆசீர்வதித்திருக்கிறார். திரும்ப நீங்கள் உங்கள் இடத்துல இருந்து எழுந்து நின்று கூட நீங்கள் முடிஞ்ச ஆண்டவர் இடத்துல சொல்லுங்க, அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. பிசாசு எப்பவுமே பாருங்க, இல்லாதவைகளையே நம்ம நோக்க வைத்து கொண்டே இருப்பான். இல்லாத காரியங்கள், இன்னும் ஜெபத்துக்கு பதில் வரலையே, இது நடக்கலையே, அது நடக்கலையே, இல்லாத காரியங்கள் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனா இருக்கிற எவ்வளோ ஆசீர்வாதங்கள். ஹல்லேலூயா. வாகனங்கள், சுகம் சுகம் பாருங்க, இன்றைக்கு கோவிட் திரும்ப ஸ்ப்ரெட் ஆகி கொண்டு இருக்கிறது என்றான் நம்ம நியூஸ்ல நம்ம பார்க்கிறோம். ஆனா நமக்கு சுகத்தை தந்திருக்கிறாரே. ஹல்லேலூயா. அது எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவர் நம்மை அவருடைய சொந்த ஜனமாய் ஹல்லேலூயா தெரிந்திருக்கிறாரே, ரட்சித்திருக்கிறாரே. ஹல்லேலூயா. அது எவ்வளோ பெரிய கிருபை. எத்தனையோ பேருக்கு ஆண்டவரை குறித்ததான அறிவில்லை, ஆனா நமக்கோ ஆண்டவர் கிருபைகளை கொடுத்திருக்கிறாரே, பிள்ளைகளை கொடுத்திருக்கிறாரே. ஆண்டவர் இடத்துல திரும்ப ஒரே ஒரு 5 நிமிஷம் இந்த பாடலை திரும்ப ஒரு விசை நம்ம பாட போறோம். அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே, எவ்வளோ அற்புதங்களை எங்க வாழ்க்கையில செஞ்சிருக்கிறீங்க. சேர்ந்து பாடுவீங்களா? அப்பா நன்றி, அன்பே நன்றி இயேசு. அப்பா நன்றி, அன்பே நன்றி.
நன்றி சொல்லுவேன், தினமும் சொல்லுவேன், நன்றி இயேசு ராஜா. நன்றி சொல்லுவீங்களா? நன்றி சொல்லுவேன், தினமும் சொல்லுவேன், நன்றி இயேசு ராஜா. சொல்லுங்க. யெகோவா ஈரே, எல்லாமே பார்த்துக் கொள்வீர், எல்லாம் பார்த்துக் கொள்வார். இல்லாதவைகளை அவர் இருக்கிறவைகளை போல அழைக்கிறவரே. நீங்க சொல்லுங்க, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, எல்லாமே பார்த்துக் கொள்வீர், எல்லாமே பார்த்துக் கொள்வீர். எப்படி நான் நன்றி சொல்வேன், எல்லாமே பார்த்துக் கொள்வீர், எப்படி நான் நன்றி சொல்வேன். அப்பா நன்றி, அன்பே நன்றி, இயேசு அப்பா நன்றி, அன்பே அப்பா நன்றி, அப்பா நன்றி, அப்பா இயேசப்பா உமக்கு நன்றி, அன்பே நன்றி, இயேசு அப்பா நன்றி. நன்றி பலிகள் ஹalleluya உங்கள் வீடுகளில் இருந்து செலுத்துங்க. நன்றி நன்றி. ரீபா ஷகா ராதா தீதாடா பக்கவா. அப்பா நன்றி 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 ஹalleluya. அப்பா நன்றி, அன்பே நன்றி. ஹalleluya ஹalleluya. நிச்சயமாகவே நீங்க யோசித்து பாருங்களேன், எவ்வளோ நன்மைகளை சொல்லி செய்திருக்கிறார். அதை நினைச்சு பார்க்கும் பொழுதே இருதயங்கள் எல்லாம் மகிழுகிறது. ஹalleluya. ஏன்னா தகப்பன் நம்மேல் வைத்திருக்கிற கிருபை அவ்வளோ பெரியது. ஹalleluya ஹalleluya. ஒருவேளை உலக பிரகாரமான தகப்பன் ஒருவேளை உங்களுக்கு நியாயம் செய்யாமல் இருந்திருக்கலாம். உலக பிரகாரமான தகப்பன் அவர் நம்பத்தக்க தகப்பனா இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனா நம்முடைய தகப்பன் அவர் நம்மை நித்தமும் நினைக்கிறார், நம் மீது கண்ணை வைத்து விசாரிக்கிறார், எவ்வளோ கிருபைகளை நமக்கு அளிக்கிறார். ஹalleluya. அவர் சமூகத்துல அது ஏற்புடையதா இருக்கிற அந்த பலி என்ன தெரியுமா? அந்த sacrifice of praise, அந்த துதியின் பலிகள். ஹalleluya. உள்ளத்திலிருந்து வருகிற அந்த துதிகளின் பலிகள்ல அவர் பிரியப்படுகிற தேவனாய் இருக்கிறார். ஹalleluya. 2 சாமுவேல் 24ஆம் அதிகாரத்துக்கு நம்ம திருப்பிக் கொள்ளலாம். 2 சாமுவேல் 24ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 2 சாமுவேல் 24:21. ராஜாவாகிய ஆண்டவன் தமது அடியானிடத்தில் வருகிற காரியம் என்ன என்று கேட்டதற்கு தாவீது, வாதை ஜனத்தை விட்டு நிறுத்தப்பட கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டும்படிக்கு இந்த களத்தை உன் கையிலே கொள்ள வந்தேன் என்றான். ஹalleluya ஹalleluya. தாவீது அரசாண்டு கொண்டிருக்கும் பொழுது அங்கே தாவீது லெக்கம் பார்ப்பதற்காக, இஸ்ரவேல் ஜனங்களை தொகையிடுவதற்காக அவர் காரியங்களை யோவாபின் மூலமாக அவர் செயல்படுகிறார். அதை ஆண்டவர் விரும்பவில்லை. ஆண்டவர் அதுல அந்த காரியத்துல அவர் விருப்பப்படவில்லை. அதனால ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்கள் மீது ஒரு பெரிய ஒரு காரியத்தை ஆண்டவர் அங்க செய்கிறார். 70,000 பேர் அங்க கொள்ளை நோயினால பாதிக்கப்பட்டு மரித்து போகிறார்கள். 70,000 இஸ்ரவேல் ஜனங்கள். அப்பொழுது ஆண்டவரிடத்துல ஒரு பலிபீடத்தை கட்டி, ஆண்டவரிடத்துல நான் தகன பலியிடணும், ஆண்டவரிடத்துல நான் கையில விழுந்து மனுஷர் கையில விழுவதை காட்டிலும் ஆண்டவர் கையில நான் விழுவது அது நலமா இருக்கும் என்று சொல்லி தாவீது ஒரு பலிபீடத்தை கட்டுவதற்கு, பலிபீடத்துல பலிகளை செலுத்துவதற்கு ஒரு களத்தை அங்க தேர்ந்தெடுத்து அந்த களத்தை வாங்குவதற்கு போகும் பொழுது அந்த நிலத்தின் உரிமையாளர் சொல்லுகிறார், இல்ல இந்த களத்தை நீங்க வைத்துக் கொள்ளுங்க, அதுல இருக்கிற மிருக ஜீவன்களும் இருக்கு, பலியிடுறதற்கு அதையும் நீங்க எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லும் பொழுது ராஜா என்ன செய்கிறார் தெரியுமா? 24ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். ராஜா அர்ப்பணா, அப்படியல்ல, நான் இலவசமாய் வாங்கி என் தேவனாகிய கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலிகளை செலுத்தாமல் அதை உன் கையிலே விலைக்கிரயமாய் வாங்குவேன் என்று சொல்லி தாவீது அந்த களத்தையும் மாடுகளையும்
50 சேக்கல் நிறை வெள்ளிக்கு கொண்டான். ஆமென், ஹல்லேலூயா. அங்க பார்க்கிறோம், ராஜா சொல்லுகிறார், இல்ல இல்ல, நான் என் கர்த்தருக்கு நான் செலுத்த வேண்டிய காரியத்துல நான் இலவசமாய் நான் வாங்கி செய்ய மாட்டேன். இல்ல, நான் கர்த்தருக்காக நான் விலக்கிரயம் செலுத்தி நான் தகன பலியிடுவேன். நான் என் கர்த்தருக்காக நான் பலியிடுகிறேன். நான் என் கர்த்தருக்காக அந்த நிலத்தின் கிரயத்தை நான் செலுத்தி அந்த விலையை நான் செலுத்தி நான் வாங்குவேன் என்று சொல்லி தாவீது அந்த நிலத்தை வாங்கி கொள்கிறார். அந்த அடுத்த வசனத்தை நம்ம பார்க்கும் பொழுது அங்கே தாவீது கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் செலுத்தினான். அப்பொழுது கர்த்தர் தேசத்துக்காக செய்யப்பட்ட வேண்டுதலை கேட்டருளினார். இஸ்ரவேல் மேலிருந்த அந்த வாதை நிறுத்தப்பட்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த வேண்டுதல் செய்யும் பொழுது பாருங்க, அவர் விலக்கிரயம் செலுத்தி வேண்டுதல் செய்யும் பொழுது அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்டார். வாதை நிறுத்தப்பட்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்மை விலக்கிரயம் கொடுத்து அவருடைய இரத்தத்தை சிந்தி அவர் மீட்டிருக்கிறார். ஆனா இன்றைக்கு ஆண்டவருக்கு என்ன விலக்கிரயம் செலுத்துகிறோம்? ஒன்றுமே நம்ம செலுத்துகிறது இல்ல. ஒரு மணி நேரம் கூட ஜெபிக்கிறது இல்ல. ஆண்டவர் சமூகத்துல ஜெபிக்கிறது இல்ல. ஹல்லேலூயா. 3 T அப்படின்னு சொல்லுவாங்க, 3 T's சொல்லுவாங்க. உங்களுடைய டைம், உங்களுடைய ட்ரெஷர்ஸ் மற்றும் உங்களுடைய டேலண்ட். அதாவது உங்களுடைய நேரம், நீங்க அதிகமாய் பொக்கிஷமாய் கருதுகிற காரியங்கள் மற்றும் உங்களுடைய தாளந்துகள். இந்த 3 காரியத்தை ஆண்டவருக்கு நீங்க செலுத்துவீங்களா? இன்றைக்கு நீங்க யோசித்து பாருங்க. டைமே இல்லை, டைமே இல்லை, டைமே இல்லைன்னு நம்ம சொல்லுகிறோம். ஆனா பாருங்க, நம்ம சமைப்பதற்கு டைம் இல்லைன்னு சொல்லுகிறோமா? சாப்பிடுவதற்கு டைம் இல்லைன்னு சொல்லுகிறோமா? ஒரு வெட்டிங் ஈவெண்ட்டுக்கு நம்ம போகணும், ஒரு ஃபங்க்ஷன், ஒரு ஃபர்ஸ்ட் பர்த்டேக்குன்னா கரெக்டாக நம்ம குடும்பமாய் கிளம்பி போயிடுறோமே. ஆனால் தேவனுடைய காரியத்துக்கு அடுத்த காரியங்கள் நம்ம என்ன சொல்லுகிறோம்? டைமே இல்லை, டைமே இல்லை, டைமே இல்லை அப்படின்னு நம்ம சொல்லி விடுகிறோம். இன்றைக்கு ஒருவேளை உண்மையாகவே உங்களுடைய டைம் ரொம்ப டைட்டாக போய் கொண்டு இருக்கலாம், ரொம்ப டைமே இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு போய் கொண்டு இருக்கலாம். ஆனால் அதிலும் நீங்கள் தூங்குறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்பாக ஒரு அரை மணி நேரம், ஒரு 15 மணி நேரம் ஆண்டவரிடத்துல நீங்கள் செலவு செய்யும் பொழுது பாருங்க, ஹல்லேலூயா, அந்த சின்ன கொஞ்சம் டைமாக இருக்கலாம். ஆனால் அந்த டைமில் ஆண்டவரே நான் உமக்காக நான் அந்த டைமை நான் ஒதுக்குறேன்னு நீங்கள் சொல்லும் பொழுது, சிறு பிள்ளைகளை வைத்திருக்கிற எனக்கு தாய்மாராக இருக்கலாம், என்னுடைய வாழ்க்கையில் நான் ஃபேஸ் பண்ணி கொண்டு இருக்கிற அந்த காரியத்தை நான் உங்களோட ஷேர் பண்ண விரும்புகிறேன். அநேக நேரத்தில் நம்ம சொல்லுகிறது என்ன? டைமே இல்லை. பிள்ளைய பார்க்கறது, அவனுக்கு சாப்பாடு செய்கிறது, ஊட்டுகிறது, அவனை கவனிப்பது இல்லை, டைமே இல்லை, டைமே இல்லைன்னும் போது ஆண்டவர் ஒரு காரியத்தை எனக்கு வெளிப்படுத்தி காட்டினார். ஹல்லேலூயா. அந்த 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 தேவாலயத்தில் ஆண்டவர் நின்று கொண்டு இருக்கும் பொழுது ஒரு ஸ்திரீ வந்து தன்னிடத்தில் இருந்த 2 காசை அவள் ஆண்டவர் அந்த காணிக்கையில் போடுகிறாள். 2 காசு அவள்கிட்ட இருந்தது, அந்த 2 காசு தான். ஆனால் அந்த 2 காசை அவள் போடும் பொழுது பாருங்க, மற்ற எல்லார் காட்டிலும் அவள் அதிகமாய் ஆண்டவருக்கு கொடுத்தாள் என்று நம்ம வாசிக்கிறோம். பாருங்க, உங்களிடத்துல இருக்கிற கொஞ்சம் டைமா இருக்கலாம், சமைக்கும் பொழுது கொஞ்சம் டைம் அந்த இருக்கிறதுல அந்த டைம் நீங்க ஆண்டவரோடு செலவு செய்யுங்க. ஹல்லேலூயா. கொஞ்ச நேரம் தான் நான் தூங்குறேன், அந்த கொஞ்சம் நேரத்துல முதல்ல ஆண்டவரிடத்துல நீங்க கொஞ்ச நேரம் ஜெபித்து விட்டு, கொஞ்சம் டைம் தான் இருக்கு எனக்கு. ஒருவேளை நீங்க சொல்லலாம், நான் டிராவலிங் டைமே எனக்கு ஜாஸ்தி, எனக்கு டயர்டாகிறோம். நீங்க டிராவல் டைம்ல நீங்க அந்த இருக்கிற அந்த கொஞ்சம் டைம், கொஞ்சம் ஒருவேளை கொஞ்சம் பணம் தான் இருக்கு, அந்த கொஞ்சம் பணத்துல ஆண்டவருக்கு நீங்க முதலாவது கொடுக்கும் பொழுது, என்றதுல இது எனக்கு வந்து எதுவுமே இல்லை, எனக்கு கொஞ்சம் தான் இருக்கு, நீங்க என்ன காரியத்தை நீங்க சொன்னாலும் அந்த கொஞ்சத்துல இருந்து நீங்க ஆண்டவருக்கு கொடுக்குறீங்க பாருங்க, அது ஹல்லேலூயா. அதுல ஆண்டவர் மிகவும் பிரியப்படுகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. பில்லி கிரஹாமுடைய தாயார் என்ன செய்வாங்களாம் தெரியுமா? அவங்களுடைய கிச்சன்ல ஒரு பைபிளை வைத்திருப்பாங்களாம். அதாவது அவங்களுடைய குக்கிங் எப்படி இருக்கும் நமக்கு தெரியாது, நம்மளுடைய குக்கிங் படி நான் சொல்கிறேன் பாருங்களேன். அரிசியை போட்டுட்டு அது வேகிற நேரத்துக்கு டக்குன்னு ஒரு சாப்டரை படிச்சிருவாங்களாம். அடுத்து குழம்ப கூட்டி விட்டுட்டு அது கொதிக்கிற நேரத்தில் அடுத்த ஒரு சாப்டரை படிச்சிருவாங்களாம். இப்படி கொஞ்சம் கொஞ்சம் நேரம் அந்த இடையில கிடைக்குது பாருங்களேன். அந்த நேரத்தை நம்ம கர்த்தருக்கென்று ஹல்லேலூயா நம்ம பிளான் பண்ணி நம்ம செய்யலாம். ஹல்லேலூயா. நம்ம செய்யும் பொழுது பாருங்க, அதில் ஆண்டவர் பிரியப்படுகிறார்.
பிரியப்படுகிற தேவனா இருக்கிறார். ஹalleluya, ஹalleluya. நம்ம நேரங்கள், நம்முடைய பொக்கிஷங்கள், ஹalleluya, உங்களுடைய ஆஸ்திகளை நீங்க ஆண்டவருக்கு செலவு செய்வீங்களா? உங்களுடைய தாளந்துகளை நீங்க ஆண்டவருக்காக செலவு செய்வீங்களா? இன்றைக்கு என்ன விலைக்கிரயம் நம்ம செலுத்துகிறோம்? ஒன்றுமே இல்லையே, ஒன்றுமே இல்லையே. நீங்க யோசித்து பாருங்க. ஆண்டவர் தன்னுடைய ஜீவனையே கொடுத்திருக்கிறார். நம்ம என்ன செய்கிறோம் ஆண்டவருக்காக? ஆண்டவருக்கு என்ன செய்கிறோம்? இன்றைக்கு ஆண்டவர் சமூகத்துல சொல்ல போறீங்க, ஆண்டவரே நான் இன்னும் என்ன செய்யணும் ஆண்டவரே, எனக்கு கற்றுக் கொடுங்க, கற்றுக் கொடுங்க. அன்றைக்கு ஆபிரகாம் தன்னுடைய மனைவிக்காக, அந்த வசனத்தை நம்ம ஆதியாகமத்துல பார்க்கிறோம், தன்னுடைய மனைவிக்காக அந்த மக்பெல்லா என்ற அந்த அந்த கல்லறை, அந்த நிலத்தையும் அந்த கொகையையும் அவர் வாங்கும் பொழுது அந்த உரிமையாளர் சொல்லுகிறார், நீங்க அந்த அந்த தோட்டத்தை நீங்க எடுத்துக்கொள்ளுங்க, அந்த கல்லறை நிலத்தை நீங்க எடுத்துக்கொள்ளுங்க, எனக்கு எந்த ஒரு பணமும் கொடுக்க வேண்டாம்னு சொல்லும் பொழுது அங்கேயும் ஆபிரகாம் என்ன சொல்லுகிறார், இல்ல இல்ல, நான் இதை கிரயத்துக்கு நான் வாங்கிக் கொள்வேன், இதை நான் விலையை கொடுத்து நான் எனக்காக உரிமை பாராட்டி கொள்வேன் என்று சொல்லுகிறார். ஏன் தெரியுமா? என்னுடைய மனைவிக்காக, நான் நேசிக்கிறவளுக்காக நான் அதை விலை செலுத்தி, ஹalleluya, நான் விலை கொடுத்து நான் செய்வேன். இன்றைக்கு வாயினால நீங்க ஒரு வேலை, ஆண்டவரே ஐ லவ் யூ, ஆண்டவரே நான் உம்மை நேசிக்கிறேன், உம்மை நேசிக்கிறேன், உம்மில் அன்பு கூறுகிறேன், ஒரு வேலை நீங்க பாடல் பாடலாம். உங்களுடைய விலைக்கிரயம் என்ன? இன்றைக்கு ஆண்டவர் சமூகத்தில் என்ன விலைக்கிரயம் நீங்க செலுத்துறீங்க? ஹalleluya, ஹalleluya. பவுல் சொல்லுகிறார் இல்லையா, ஆண்டவருக்காக எதையும் நான் குப்பையாக எண்ணுகிறேன், எதையும் நான் சாக்ரிஃபைஸ் பண்ண நான் ரெடியா இருக்கிறேன்னு சொன்னது போல நீங்க அது எதை நீங்க ஆண்டவருக்கு நீங்க சாக்ரிஃபைஸ் பண்ணி இருக்கிறீங்க? என்ன நீங்க செய்திருக்கிறீங்க? எவ்வளவு நேரம் நீங்க ஆண்டவர் சமூகத்துல செலவு செய்திருக்கிறீங்க? எவ்வளவு நேரம் ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி இருக்கிறீங்க? நீங்க யோசித்து பாருங்க. ஒரு நிமிஷம் கண்களை மூடி இந்த உபவாச நாள்ல ஆண்டவர் உங்களோடு பேசுவார். ஆனால் ஹalleluya, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையை, என்னுடைய டைம், என்னுடைய டேலண்ட்ஸ், ஹalleluya, நான் எனக்கு நீர் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களை உமக்காக செலவு செய்ய, உம்முடைய ராஜ்யத்துக்காக செலவு செய்ய, மற்றவர்களுக்கு, மற்ற ஏழைகளுக்கு செலவு செய்து அவர்களை உம்ம பக்கம் ஆயத்தப்படுத்த, ஆதாயப்படுத்த ஆண்டவரே இன்றைக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன் சொல்லுவீங்களா? டைம் இல்லை, டைம் இல்லை நம்ம சொல்லுகிறோம். நமக்கு கிடைக்கிற ஒருவேளை அது ஒரு 10 நிமிஷமா இருந்தாலும் அது ஆண்டவருக்காக நீங்க செலவு செய்வீங்களா? ஆண்டவருக்காக செலவு செய்வீங்களா? இன்றைக்கு நீங்க ஒப்பு கொடுப்பீங்களா? ஹalleluya. ஆண்டவரே, ஆண்டவரே உம்முடைய சமூகத்துல, ஆண்டவரே உமக்கு விலைக்கிரயம் செலுத்த, ஆண்டவரே எங்களுக்கு நீர் கொடுத்த ஆண்டவரே ஆசீர்வாதங்களிலிருந்து நாங்கள் விலைக்கிரயம் செலுத்த வேண்டும் என்று எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்படிப்பட்ட அந்த விண்ணப்பங்கள்ல, அப்படிப்பட்ட வேண்டுதல்கள்ல நீர் பிரியப்படுகிறீர் என்று நாங்கள் அறிந்து கொண்டோம். நீர் எங்களோடு பேசுகிற உம்முடைய கிருபைக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.